Hi friends, வணக்கம். வெல்கம் டு Vani Cooking&Lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான breakfast recipe பார்க்க போறோங்க. அதுவும் இன்ஸ்டன்ட்டா ரெடி பண்ணக்கூடிய தக்காளி தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப கிறிஸ்பியா, கலர்ஃபுல்லா, ரொம்ப யம்மியா பண்ணலாம். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம subscribe பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ முதல்ல நம்ம வந்து மசாலா ரெடி பண்றதுக்காக மிக்ஸி ஜார்ல தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு இப்போ பெரிய தக்காளியா 2 தக்காளி எடுத்துர்க்கேங்க நானு. கூடவே ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்துக்கலாம். கூடவே 4 பூண்டு எடுத்துக்கலாங்க. ரெட் சில்லி வந்து நான் வந்து காஷ்மீரி சில்லி எடுத்துர்க்கேங்க. அது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாகவும் இருக்கும், நல்ல கலரும் கொடுக்கும். அதனால காஷ்மீரி சில்லி எடுத்துர்க்கேன். கூடவே வந்து சீரகம் சேர்த்துர்க்கேங்க. சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டில். இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். மாவில்லைன்னு டென்ஷன் ஆகிற அன்னைக்கு இந்த மாதிரி ஈஸியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போது இதோடவே நம்ம வந்து ஒரு 1/2 கப் ரவை சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதோடவே ஒரு 1/2 ஸ்பூன் போல் மைதா சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளிலையும் உப்பு சேர்க்கல, அதனால் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து மிக்ஸி ஜாரில் இருக்கிற தக்காளியை லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி சேர்த்தாச்சு. இதை வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour தான் ஆகுங்க. ஏன்னா நம்ம வந்து ரவை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஊற விடணும். அதனால் 10 to 15 minutes, மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 20 minutes நீங்கள் ஊற விட்டிங்கன்னா போதும், நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதோடவே வந்து நான் முழுசாக மிளகு சேர்த்துருக்கேங்க. கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண கருவேப்பிலையும் கொத்தமல்லி செடியும் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சேர்த்து இப்போ மூடி வச்சு ஒரு 15 to 20 minutes வந்து நீங்கள் வந்து ஊற விட்டுருங்க. இப்போ ஊற விட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து தோசை ஊற்றுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு மாவு. அந்த டயத்தில் நம்ம கொஞ்சமாக வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா நம்ம ரவா தோசை எப்படி தண்ணியாக வச்சுருப்போமோ அது மாதிரி வந்து தண்ணியாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. மாவு வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கும், அப்போ இருந்தால் தான் உங்களுக்கு ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாங்க. சுற்றி எண்ணெய் விட்டு நல்லா மூடி வச்சு வேக விட்டிங்கன்னா நம்மளோட தக்காளி தோசை தயாராகிரும். அவ்வளோதான், பாருங்கள் எப்படி சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரொம்ப யம்மியாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலே போதுமானது, ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி வந்து ஒரு அட்டகாசமான ஒரு சைட் டிஷ் இந்த தோசைக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஈஸியான ரெசிப்பியை, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸையும் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.